Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் இல்லனா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மூவ்மெண்ட் இத பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்மளோட பிரதமர் அறிவிச்ச 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எகனாமிக் பேக்கேஜ். இப்போ இருக்கக்கூடிய எகனாமிக் சிச்சுவேஷன்ல இருந்து ரிவைவ் பண்றதுக்காக இந்த பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்குள்ள எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 4 பார்ட்டா சொல்லிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அவர்கள் தன்னோட விஷனா வந்துட்டு செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக 5 ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதல் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஏன் இப்போ அச்சீவ் பண்ணணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த COVID-19 சிச்சுவேஷனில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. நம்ம நிறைய விஷயங்களுக்கு மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கிறோம். ஈவன் ஒரு வென்டிலேட்டர் அதோட ஸ்பேர் பார்ட் தயாரிக்கிறது கூட நம்ம மற்ற நாடை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேட்லும் அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது. அப்படிங்கிறதுனால எல்லா துறைகள்லையும் எல்லா செக்டார்ஸ்லையும் நம்மளோட மேனுஃபேக்சர்ஸ் நம்மளோட சர்வீசஸை டெவலப் பண்ணி நம்மளோட ஆண்டர்பிரினர்ஸை பூஸ்ட் பண்ணணும், நம்ம லோக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மூவ்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. இந்த பேக்கேஜுக்கும் அந்த நேம் வச்சிருக்காங்க. ஸோ 5 விஷயங்கள் முக்கியமானது இதுக்கு இந்த அச்சீவ் பண்றதுக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கானமி, பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சூழ்நிலைகள் சிச்சுவேஷன்ஸை ஏற்படுத்துறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிஸ்டம், கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா வந்துட்டு நம்மளோட லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸை சப்போர்ட் பண்றது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் டெமோகிராஃபி, நம்ம கிட்ட தான் ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள் ஜாஸ்தி. ஸோ இந்த ஒர்க்கிங் ஏஜ் பீப்புளை ஸ்கில்டு பீப்புளாக மாற்றி ஆண்டர்பிரினர்ஸாகவும் லேபர்ஸாகவும் நம்மளோட எக்கனாமிக்கை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சிட்டிசன்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் வைப்ரண்ட் டெமோகிராஃபினா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அப்படின்னா நம்மளோட லோக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டிமாண்ட் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்மளோட லோக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும், லோக்கல்லையும் சரி. அண்ட் தென் அதை பற்றி குளோபல் லெவலையும் ப்ரமோட் பண்ணணும். குளோபல்லையும் அதற்கான டிமாண்டை உருவாக்கினா மட்டும்தான் நம்மளோட ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். நம்மளை வந்துட்டு மற்ற நாடுகளில் நம்மளால நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்மளும் நிறைய பேர் டிபெண்ட் ஆவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 விஷயங்களையும் நம்ம பண்ணோம்னா நம்மளோட கோலான செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எக்கானமி ரொம்ப டவுன் ஆயிருக்கு. இதை ரிவைவ் பண்ணி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த 20 லட்சம் கோடி ரூபாய் பிரதமர் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த செக்டாருக்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சம் பேசிக்கான விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பொருளாதாரம், எக்கானமி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஒரு நாட்டோட பொருளாதாரங்கிறது அந்த நாட்டில் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்க வீட்டோட பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்கு இல்லை வளர்ச்சி அடையுதுன்னு நீங்க எப்போ சொல்லுவீங்க? உங்க வீட்டோட இன்கம் அதிகரிக்கும் போது. அதே மாதிரி நம்மளோட நாட்டோட இன்கம் அதிகரிச்சா மட்டும்தான் நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளருதுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ நம்மளோட நாட்டோட இன்கம்ல நிறைய விதமா நமக்கு நாட்டுக்கு இன்கம் வரும். அதுல மோஸ்ட் ரிலையபிள் ரிசோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ், நம்ம கட்டுற வரிப்பணம். நம்ம எப்படி வரிப்பணம் கட்டுவோம் அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வெறும் ஒரு ஆள் மட்டும் வேலை செய்ய போகிறது கிடையாது, இல்லை ஒரு ஆள் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. நிறைய லேபரர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஈவன் நம்மளோட ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்போ ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த கம்பெனி அந்த லேபருக்கு சேலரி பே பண்ணணும். இதே வந்துட்டு அந்த கம்பெனிக்கு அதை விற்கிறதுல இருந்தோ இல்லை சர்வீஸ் ஆர் கூட்ஸை விற்கிறதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தில் ப்ராஃபிட் வரும். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைனா டிவிடெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு லோன் கொடுத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி நிறைய பேர் அதுல இருந்து பெனிஃபிட் ஆவாங்க. இப்படி பெனிஃபிட் ஆகிறவங்க சேலரியில இருந்து, ப்ராஃபிட்ல இருந்து, டிவிடெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லைனா கார்பரேட் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த சைட்ல இருந்து வரக்கூடியது டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ இந்த டைரக்ட் டாக்ஸஸ் மூலமா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும். அதே நேரத்தில் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வித்த கூட்ஸையோ சர்வீஸையோ வாங்கின கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டிங்கிற இன்டைரக்ட் டாக்ஸ் வந்துட்டு பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளையோ இல்லை ஒரு சர்வீஸையோ விற்கும் போது 2 சைட்ல இருந்துமே கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்குது? டாக்ஸ் கிடைக்குது, ரெவன்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் ஒரு நாட்டோட பொருளாதாரங்கிறது இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் நம்பி இருக்குது. ஸோ இந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற ஜிடிபி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஜிடிபி க்ரோத் இவ்வளோ பர்சன்டேஜ் இதெல்லாம் சொல்றது என்ன? போன வருஷத்தை விட நேஷனல் இன்கம் இத்தனை பர்சன்டேஜ் கூடும், இல்லை இந்த அடுத்த வருஷம் வந்துட்டு இவ்வளோ ப்ரொஜெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா எக்கனாமிக் க்ரோத். ஸோ நிறைய வருமானம் வந்துச்சு அப்படின்னா, தேவைக்கு அதிகமாகவே வருமானம் வந்துச்சுன்னா நம்ம நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளோட காரியங்களை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது வந்துட்டு நம்ம சொல்ற அளவுக்கு சிம்பிளான விஷயம் கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் வந்துட்டு செயல்படும், இந்த ப்ரொடக்ஷனும் கன்சப்ஷனும். ஸோ இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா வாட் ஆர் த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சூழ்நிலையில அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகி போச்சு, நம்மளோட எல்லா விஷயங்களும் ஸ்டக் ஆகி நின்றுருக்கு. ஐ மீன் என்ன சொல்றது, நம்மளோட ப்ரொடக்ஷனும் சரி கன்சப்ஷனும் சரி ஸ்டக் ஆகி நின்று போச்சு. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாய்மெண்ட், க்ரோத், அந்த பொருளுக்கான டிமாண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் வந்துட்டு ரன் ஆகும். சரிங்களா? சப்போஸ் ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கு, பணம் வீக்கமாகி போச்சு, ஸோ பணத்தோட மதிப்பு வந்துட்டு குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும், மக்கள் கிட்ட இருக்க பணத்தை அப்சர்வ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கண்டிப்பா கவர்மெண்ட் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலையீடு இருக்கும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்கல் பாலிசி மூலமா வந்துட்டு எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆர்பிஐ வந்துட்டு மானிட்டரி பாலிசி மூலமா எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி அண்ட் ஹவு தே கண்ட்ரோல் எவ்ரி திங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன நம்மளோட செப்பரேட் வீடியோ இருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்க லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், அதை நீங்க போய் பாருங்க. கவர்மெண்டோட பிசிக்கல் பாலிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா மொரால சேம் தான். இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கண்டிஷன் இருக்கும்போது ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா இருக்கு, மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கு, அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்க. சப்போஸ் இதே சிச்சுவேஷன் ரிவர்ஸா இருக்கு, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ரொம்ப கம்மியா இருக்கு, டிமாண்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. டிமாண்ட் எப்போ கம்மியாகும், மக்கள் கிட்ட பணம் வாங்குறதுக்கு காசு கொடுத்து பணம் ஐ மீன் ஏதாவது கன்சியூம் பண்றதுக்கு காசு இருந்தால் தானே டிமாண்ட் உருவாகும். அதுவும் கம்மியா இருக்கு அப்படின்னா மக்கள் கிட்ட பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி நேரத்துல கவர்மெண்டோட பிசிக்கல் பாலிசி எப்படி இருக்கும் அப்படின்னா டாக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை அதிகரிப்பாங்க, மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதை அதிகரிப்பாங்க. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா டாக்ஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, மக்களுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவோம். ஸோ அதிகமாக கொடுத்தாங்க, கம்மியாக வந்துட்டு ஐ மீன் மக்கள் கிட்ட டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதை எக்ஸ்பான்ஷனரின்னு சொல்லுவோம். அதிகமான டாக்ஸ் கம்மியான ஸ்பெண்டிங் அப்படின்னா அதை கான்ட்ராக்ஷனரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காம நடந்தது. ஸோ இந்த நேரத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்னா ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். இதுக்காக அடுத்த வருஷம் பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபிஸ்கல் பாலிசி ரெடி பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்பவே ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும், மக்கள் கிட்ட பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு எக்கனாமிக் பேக்கேஜோட ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசெஷனுக்கு போக விடாம, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆக விடாம காப்பாற்றுறதும், எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்ட் பண்றதும், அண்ட் தென் ஸ்பெண்டிங்கை பூஸ்ட் பண்றதும். தட் மீன்ஸ் இப்போ ஒரு மக்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதே நேரத்தில் மக்கள் கிட்ட காசு கொடுத்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இப்போ இன்டைரக்டா தான் இப்போ நிறைய பேக்கேஜஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட காசு ஒரு லோனா கொடுக்குறாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவான். அதுக்கு அவனுக்கு லேபர்ஸ் தேவை. அப்போ அந்த லேபர்ஸ் எல்லாத்தையும் எம்ப்ளாய் பண்ணுவோம், அவங்களுக்கு கரெக்டாக சேலரி பே பண்ணுவோம். இன்டர்ன் அந்த லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேலரி யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, வேற நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த சைக்கிள் மறுபடியும் ரிவைவ் ஆகும். இதுதான் கவர்மெண்டோட பிளான். சரிங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். அதாவது டைரக்டா அப்படின்னா டாக்ஸை குறைக்கலாம், ஸ்பெண்டிங் அதிகரிக்கலாம். இது மக்கள் கையிலே வந்துட்டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாவோ இல்லை எது மூலமாவோ மக்கள் கையில வந்துட்டு டைரக்டா மணியை கொண்டு வந்து சேர்க்கலாம். இது டைரக்ட் பேக்கேஜ். இன்டைரக்ட் பேக்கேஜ் இல்லைன்னா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னா மக்கள் கிட்ட பணம் போய் சேரணும், அது எப்படி வேணா போய் சேரலாம். சரிங்களா? இன்டைரக்டா வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் ஏற்படுத்தி வச்சிருக்கோம், லோன் வந்துட்டு உங்களுக்கு எல்லாரும் போனோன்னே கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி தரணும்னு சொன்னோம்னா கவர்மெண்ட் கேரண்டி தருது, அதனால நான் லோன் கொடுக்குறேன், பேங்க் முன் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆர்பிஐ தன்னோட சைட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னா பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருவாங்க. ஸோ இதனால வந்துட்டு மக்கள் கிட்ட நிறைய பணம் மக்களால் வாங்க முடியும் கம்மி இன்ட்ரெஸ்ட்ல. அப்போ மக்கள் முன் வந்து வாங்கி புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம்னா எக்கனாமியை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் கவர்மெண்ட் இப்போ பண்றாங்க. ஸோ வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 லட்சம் கோடியில பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாவும் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இது ஏற்கனவே சொன்ன பேக்கேஜ் தான். 1.70 lakh crore rupees வந்துட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியே. இந்த 1.70 lakh crore வந்துட்டு இந்த 20 லட்சம் கோடியில இன்க்ளூடட் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தின டீடைல் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை நீங்க போய் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட மெஷர்ஸ், ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மெஷர்ஸும் இந்த எக்கனாமிக் பேக்கேஜ்ல இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஆர்பிஐ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட மானிட்டரி பாலிசிஸ்ல கொண்டு வந்த சேஞ்சஸ் மூலமா பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 4 lakh crore வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா மக்களால் ஈஸியாக வந்துட்டு பணம் வந்துட்டு லோனாவோ இல்லை லோனா வாங்க முடியும் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ்ல இருந்து. ஸோ இதன் மூலமாகவும் வந்துட்டு மக்கள் கிட்ட பணத்தை கொண்டு வராங்க. இட் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட் மெஷர், கவர்மெண்ட் கையிலேருந்து கொடுக்கல. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா
4.50 lakh crore 1.70 lakh crore ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம். அரௌண்ட் 6.20 lakh crore வந்துட்டு ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம். அதுவும் இந்த எக்கனாமிக் பேக்கேஜான 20 லட்சம் கோடியில இன்க்ளூடட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அண்ட் அட்வான்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட இது ஆக்சுவலி ஆர்பிஐயோட மெஷர். இதுவும் வந்துட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அந்த 4.50 lakh crore வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதை பற்றி நம்ம ஆர்பிஐயோட இதுலேயே வீடியோலேயே போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் அந்த லிங்க்ல நீங்கள் போய் பாருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட்ஸ். இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்துட்டு நீங்கள் அதிகமாக பே பண்ணியிருந்தீங்கன்னா 100 ரூபாய் தான் உங்களோட இன்கம் டேக்ஸ், நீங்கள் வந்துட்டு 120 ரூபாய் பே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 20 rupees வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணும். ஸோ இந்த ரீஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங்ல இருந்திருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் உடனே அதை ப்ராசஸ் பண்ணிட முடியாது. கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பெண்டிங்ல இருந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நாங்கள் உடனே ப்ராசஸ் பண்ணி உங்க கையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட். அதுவும் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உள்ள பெண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் 5 lakh வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னா அது வரைக்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே போகிறத வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 18,000 கோடி ரூபாய் நாங்கள் மக்கள் கிட்ட கொடுக்குறோம். இது மக்களோட பணம் தான் ஃபாஸ்டா வந்துட்டு சாங்ஷன் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனால இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மக்களுக்கு பணம் கையில வந்துடும். சரிங்களா? ஸோ இதுவும் இந்த எக்கனாமிக் பேக்கேஜ்ல இன்க்ளூடட். அண்ட் தென் பாத்தீங்கன்னா 15,000 crore எமர்ஜென்சி ஹெல்த் ரெஸ்பான்ஸ் பேக்கேஜ் ஆல்ரெடி சாங்ஷன் ஆன பணம். ஸோ அதையும் இதுல இந்த 20 லட்சம் கோடி ரூபாயில இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதர் மெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ற டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதோட லிமிட் 5 தடவைக்கு மேல அதர் பேங்க்ஸோட ஏடிஎம்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் 3 months கேன்சல் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த எக்கனாமிக் பேக்கேஜோட ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் அண்ட் பிஸ்னஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன் எம்எஸ்எம்இஸ் அண்ட் பிஸ்னஸுக்கு பண்ணணும்? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு கொலாட்ரல் ஃப்ரீ லோனா பிஸ்னஸ் இன்க்ளூடிங் எம்எஸ்எம்இஸ் கொடுத்துருக்கோம். 20,000 கோடி சபார்டினேட் டெப்டா எம்எஸ்எம்இஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஈக்விட்டி இன்ஃபிளேஷனா 50,000 கோடி வந்துட்டு எம்எஸ்எம்இஸ்க்கு வந்துட்டு வழி வகுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கு இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 இந்தியாவோட ஜிடிபி ஆர் நேஷனல் இன்கம்ல எம்எஸ்எம்இ தான் 29% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ 29% கான்ட்ரிபியூட் பண்றவங்க கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். அது மட்டும் இல்ல நம்மளோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற எல்லா பொருட்களையும் டோட்டல் எக்ஸ்போர்ட்ல 50% எம்எஸ்எம்இ தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 கோடி பேர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 11 to 12 crores இருக்கு. ஸோ 11 to 12 crores பீப்புள் வந்துட்டு எம்எஸ்எம்இல ஒர்க் பண்றாங்க. ஸோ ரொம்ப பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆஃப்டர் அக்ரிகல்ச்சர் செக்டார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செக்டார்ல தான் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடியது இந்த செக்டார்ல தான். ஸோ அதே மாதிரி ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம இப்போ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்ற ஒரு மூவ்மெண்ட் தான் சொல்லியிருக்கோம். அப்போ செல்ஃப் ரிலையன்ட்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்தா மட்டும்தான், நிறைய இனோவேட்டிவான ஐடியாஸ் எடுத்துட்டு அவங்க ஆரம்பிச்சு தொழில் பண்ணா மட்டும்தான் இந்தியா வந்துட்டு க்ரோவும் ஆகும், செல்ஃப் ரிலையண்டா க்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த எம்எஸ்எம்இஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இவங்களுக்கு இவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பட் எப்படி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா எம்எஸ்எம்இயோட டெஃபினிஷனை சேஞ்ச் பண்ணாங்க. எதுக்காக எம்எஸ்எம்இயோட டெஃபினிஷனை சேஞ்ச் பண்ணணும்? எம்எஸ்எம்இ கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுதுன்னா அந்த டெஃபினிஷன் சேஞ்ச் பண்ணது ஈஸியாக புரியும். எம்எஸ்எம்இஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காகவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தனித்தனி இன்ஸ்டிடியூஷன்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களோட வேலையே வந்துட்டு எம்எஸ்எம்இயோட டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷனுக்காக என்னென்னலாம் பண்ணலாங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலையே. சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செப்பரேட் மினிஸ்ட்ரி 2007 வந்துட்டு எம்எஸ்எம்இஸ்க்காக வச்சாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இவங்க வந்துட்டு எம்எஸ்எம்இஸ்க்கு பாலிசிஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் ஒவ்வொரு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்லையும் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில செக்டாருக்கு அவங்களோட டோட்டல் லெண்டிங்ல 40% நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண இல்லை ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ண செக்டார்ஸுக்கு கொடுக்கணும். அதுல எம்எஸ்எம்இஸ்க்குன்னு சொல்லி 7.5% வந்துட்டு ப்ரையாரிட்டி செக்டாருக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டியா கொடுத்தே ஆகணும். சரிங்களா? டோட்டல் லெண்டிங்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல சிட்பி வந்துட்டு ஃபண்ட்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் தென் ஆஸ்பயர் ஃபண்ட்னு சொல்லிட்டு
நிறைய விஷயங்கள் எம்எஸ்எம்இயோட கேபிட்டல் இன்ஃபியூஷனுக்காக, அதாவது முதலீடுக்காக தவிக்கிற எம்எஸ்எம்இஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஃபண்ட்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், டாக்ஸ் ரிடக்ஷன் அண்ட் தென் சப்சிடிஸ் எல்லாம் எம்எஸ்எம்இஸ் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த எம்எஸ்எம்இஸ்ங்கிற கேட்டகரியை விட்டு வளர்றதுக்கு தயங்குறாங்க, வளரவும் மாட்டுறாங்க. இல்ல ஸ்லோவா வந்துட்டு வளரலாம், இப்போ என்ன அவசரம், நம்ம இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம எம்எஸ்எம்இ தாண்டி போயிடுவோம், நமக்கு இந்த பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் அவங்களால வளர மாட்டுறாங்க. ஸோ இப்படி அவங்க வளர்ந்தா மட்டும்தான், அவங்க க்ரோ ஆனாதான் அவங்களோட இன்கம் வளரும் இல்லையா. இன்கம் அவங்களுக்கு நிறைய ஜெனரேட் ஆனாதான் அவங்க நிறைய இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க, கரெக்டா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நிறைய நேஷனல் இன்கம் வரும், அப்போதான் எக்கனாமிக்கல் க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான் தடையா இருக்கு அப்படின்னா இப்போ உங்களோட கிரைட்டீரியாவை நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுறோம். இதுக்கு முன்னாடி மைக்ரோ அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரா இருந்தீங்கன்னா 25 லட்சமும், சர்வீஸா இருந்தீங்கன்னா 10 லட்சமும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்க மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருவீங்க. அதுக்கு மேலே போகும்போது அப் டு 5 crore and 2 crore இருந்தீங்கன்னா ஸ்மால்ல இருப்பீங்க. அண்ட் தென் அதுக்கும் மேலே போச்சிங்கன்னா மீடியம்ல இருக்கணும்னா 10 கோடி இல்ல 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் ரெஸ்பெக்டிவ்லி, சரிங்களா. ஆனா இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டுத்துக்குமே காமன் கிரைட்டீரியா கொண்டு வந்தாங்க. பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் என்ன பண்ணாங்கன்னா 25 லட்சத்துல இருக்கிறத 1 கோடியா மாத்தினாங்க ஃபார் மைக்ரோ, அண்ட் டர்ன் ஓவரை 5 கோடியா மாத்தினாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 லட்சம் டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி கூட எம்எஸ்எம்இ தான் மைக்ரோவா இருந்துச்சு. இப்போ 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற கம்பெனியை நம்ம மைக்ரோ இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அதே அப்ப என்ன ஆயிடும்னா பேஸ் வந்துட்டு ப்ராட் ஆயிடும். அப்ப நிறைய கம்பெனிஸ் மைக்ரோக்குள்ள இருப்பாங்க, அதுக்கான பெனிஃபிட்ஸ் அவங்க அனுபவிப்பாங்க, கரெக்டா. அதே மாதிரி 10 crore and 50 crore இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர். அண்ட் தென் பாத்தீங்கன்னா மீடியமுக்கு 20 crore and 100 crore அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த பேக்கேஜ்ல. பட் 3 days பிஃபோர் இந்த பேஸை இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ணோம்னா நம்ம நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இதை 50 crore and 250 crore டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நிறைய கம்பெனிஸ் எம்எஸ்எம்இ கீழே வரும். இனி வரக்கூடிய கம்பெனிஸும் இருக்கிற கம்பெனிஸும் க்ரோ ஆகிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் நடக்கும்போது நேஷனல் இன்கமும் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் சைக்கிளும் ரிவைவ் ஆகும், எக்கனாமிக் க்ரோத் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கவர்மெண்ட் வந்துட்டு டார்கெட்டா வச்சு பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பிசினஸஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ்க்கு 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்துட்டு ஒதுக்கி இருக்காங்க. தட் டு கொலாட்ரல் ஃப்ரீ, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடமானம் வைக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அப்ப அடமானம் வைக்காம முதல் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், இது லோனுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லோன் யார் தான் கொடுப்பா, பேங்க் தான் கொடுக்கும், கவர்மெண்ட் கொடுக்காது, சரிங்களா. யார் கொடுப்பா, பேங்க் தான் கொடுக்கும். ஸோ கவர்மெண்ட் அகைன் இட் இஸ் அன் இன்டைரக்ட் பேக்கேஜ், கவர்மெண்ட் கையில இருந்து எதுவும் கொடுக்கல. அப்போ எந்த ஒரு கொலாட்டர் இல்லாம பேங்க் கொடுத்தானா பேங்க்குக்கு என்ன ஆதாரம், காசு எப்படி வரும்னு அவனால எப்படி நம்ப முடியும் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு பேங்க் என்ன பண்ண மாட்டான், லோன் கொடுக்க மாட்டான். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா 100% கிரெடிட் கேரண்டி கவர் இந்த ஸ்கீம், இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் கீழே வாங்கக்கூடிய எல்லா லோனுக்கும் நாங்க 100% கிரெடிட் கேரண்டி கவர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் கிரெடிட்னா என்னது, லோன். அவன் லோனை கெட்டாம போயிட்டானா 100% அந்த லோனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு பேங்க்குக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதனால வந்துட்டு எந்த பயமும் இல்லாம பேங்க்ஸ் வில் பே த லோன். அப்போ எல்லாருக்குமே கொடுத்துருவாங்களா, எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவாங்களான்னா கிடையாது. எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா 20% ஆஃப் தயர் என்டையர் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட். அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்னா என்ன, அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் அப்படின்னா கிரெடிட்னா என்னது, லோன். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா நீங்க கெட்டாத லோன். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா உங்களோட டோட்டல் அசெட்ல வந்துட்டு எவ்வளோ அசெட் வந்து நீங்க அசெட்ன்ற போது மொத்த சொத்துக்கள்ல நீங்க சம்பாதிச்சதும் இருக்கும், ஷேர்ஸும் இருக்கும், உங்களோட ப்ராஃபிட்டும் இருக்கும். அண்ட் தென் உங்க கம்பெனியில கடனா வாங்கியும் நீங்க கேபிட்டல் போட்டு வச்சிருப்பீங்க. அதுல நீங்க எவ்வளோ ரீபே பண்ணாத கடன் இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட். இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா சப்போஸ் நீங்க ஒரு பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் வந்துட்டு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமா, அந்த 1 லட்சம் ரூபாயில நீங்க 40,000 rupees ரீபே பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 40,000 rupees ரீபே பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் எவ்வளவு நீங்க இன்னும் கிரெடிட் கட்ட வேண்டியது 60,000 ரூபாய் கட்டணும். இந்த 60,000 ரூபாய் தான் உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட். இப்போ இந்த 60,000 ரூபாயில கவர்மெண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்குன்னா 20% ஆஃப் த அமௌண்ட்டை நீங்க லோனா கொடுக்கலாம், கொலாட்ரல் ஃப்ரீ லோனா கொடுக்கலாம். தட் மீன்ஸ் 12,000 ரூபாய் வந்துட்டு நீங்க கொலாட்ரல் ஃப்ரீ லோனா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எல்லா எம்எஸ்எம்இஸ்க்கும் கொடுத்துருவாங்களா, இல்லை எல்லா பிசினஸும் கொடுத்துருவாங்கன்னா கிடையாது. ஸோ 2 கண்டிஷன் வச்சிருக்காங்க, 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். borrowers up to
அவங்களோட ஒரு கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் வந்துட்டு அப் டு 25 crore தான் இருக்கணும். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. அண்ட் மீன்ஸ் ரெண்டு கண்டிஷனையுமே ஃபுல்ஃபில் பண்ணணும். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் 100 crore rupees இருக்கணும். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நிறையா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கும் இது கிடைக்குமானா கொஞ்சம் டவுட் தான். கரெக்டாக? ஏன்னா இப்போ தான் கிரைட்டீரியாவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே 100 crore டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருக்குமான்னு தெரியாது. மோஸ்ட்லி இது கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ், நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி. இந்த சிச்சுவேஷனில் கேபிட்டல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தே வில் கெட் த லோன் ஈஸிலி த்ரூ திஸ் பிளாட்ஃபார்ம். ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 45 lakh யூனிட்ஸ் வந்து இதனால பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்டு எம்எஸ்எம்இஸ். ஸ்ட்ரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த எம்எஸ்எம்இஸ்லாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரெஸ்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு பேங்க் வந்துட்டு நிறைய எம்எஸ்எம்இஸ்க்கு லோன் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஏதாவது ஒரு எம்எஸ்எம்இ வந்துட்டு அந்த லோனில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபலை 90 days கெட்டலன்னா என்ன சொல்லுவாங்க? அதை நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அதே என்பிஏ ஆயிடுச்சு அந்த அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்பிஏ ஆன கம்பெனிஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ்டு எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எம்எஸ்எம்இஸுக்கு சபார்டினேட் டெப்டா 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சபார்டினேட் டெப்ட் இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ சபார்டினேட் டெப்ட்னா என்னது? நம்ம கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஷேர்ஸை விற்கலாம், இல்லை நம்மளே வந்துட்டு திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராஃபிட்ல இருந்து உள்ள போடலாம், இல்ல அப்படின்னா கடன் வாங்கலாம். கடன்லயே 2 விதமான கடன் இருக்கு. சரிங்களா? சப்போஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்க தெரியாத ஒரு பர்சன் கிட்ட கடன் வாங்குறீங்க, அப்புறம் உங்க வீட்டிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட கடன் வாங்குறீங்க. இப்போ உங்க கிட்ட ஒரு அமௌண்ட் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பீங்க? அந்த தெரியாத பர்சனுக்கு தானே கொடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆர்டினேட் டெப்ட் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. நம்ம பக்கத்திலே இருக்கிற தெரிஞ்ச ஒரு இப்போ நம்ம அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஃபைனலா ரீபே பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் சபார்டினேட் டெப்ட்னு கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டி யாருக்கு போகும்? வெளியில இருக்கிறவனுக்கு. ஸோ ப்ரையாரிட்டி கம்மி இருக்கிறது என்னது? சபார்டினேட் டெப்ட். சரிங்களா? தட் மீன்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்டு எம்எஸ்எம்இக்கு தான் கடன் கொடுக்குறேன். அந்த எம்எஸ்எம்இ சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம சப்போஸ் அந்த கம்பெனி திவால் ஆகுதுன்னா அவனோட அசெட் எல்லாம் வித்து அவன் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்கான், யார்கிட்ட எல்லாம் ஷேர்ஸ் அவங்க கிட்ட போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. கரெக்டா? அதுல ஃபர்ஸ்ட் கடன் வாங்கினவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதுலயும் ஹையர் ப்ரையாரிட்டி யாருக்கு போகும் அப்படின்னா இந்த சீனியர் லோன்ஸ், தட் மீன்ஸ் ஆர்டினேட் டெப்ட்ஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் மிச்ச காசு இருந்துச்சுன்னா தான் சபார்டினேட் டெப்ட்டுக்கு வந்துட்டு என்ன கொடுப்பாங்கன்னா மிச்ச காசுல இருந்துச்சுன்னா அந்த காசை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெப்ட்லேயே லோவர் கேட்டகரியா நான் உனக்கு கடன் தரேன், உன்னால முடிஞ்சா மட்டும் நீ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. கவர்மெண்டா கடன் கொடுக்க போது கிடையாது, அகைன் பேங்க் தான் கடன் கொடுக்க போகுது. அப்ப பேங்க் எந்த நம்பிக்கையில வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டு எம்எஸ்எம்இ கடன் கொடுப்பாங்க? கண்டிப்பா வேற யாராவது ஒருத்தர் கேரண்டி கொடுக்கணும் இல்லையா? அந்த கேரண்டி வேற யாரும் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ அகைன் பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் நாங்க கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? சிஜிடிஎம்எஸ்சி மூலமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிஜிடிஎம்எஸ்சினா என்ன? சிஜிடிஎம்எஸ்சினா கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் ஸ்மால் அண்ட் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். தட் மீன்ஸ் இதாவது இந்த எம்எஸ்எம்இஸ் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க எங்க போய் லோன் கேட்டாலும் ஈஸியாக கிடைக்காது ஸ்டார்ட் அப்ஸுக்கு. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு கொலாட்டரல் வைக்கிற அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் எந்த ஒரு வசதியும் இல்லை, ஆனா என்கிட்ட ஐடியா இருக்கு, இனோவேட்டிவான ஐடியா இருக்கு, அதை கொண்டு போறதுக்கு என்னால் முடியல, லோன் கொடுங்கன்னா எந்த பேங்க்கும் முன் வருமானு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் நல்ல ஸ்டார்ட் அப்ஸா இருந்து இனோவேட்டிவ் ஐடியாஸா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி கேரண்டி வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த எம்எஸ்எம்இஸ் வளர்ந்தாதான் கவர்மெண்ட்டுக்கு நிறைய இன்கம் வரும், நம்மளோட செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவான டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால கவர்மெண்ட் இது வந்துட்டு இப்போ வந்தது கிடையாது, இது பல வருஷங்களாகவே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபண்டு ஒன்று ரைஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. சரிங்களா? ஒதுக்கப்பட்டது இந்த ஃபண்டு. சரிங்களா? ஸோ இதை ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிட்பியும் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியும் வந்துட்டு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டு வந்துட்டு இட் வில் டிசைட் த ஸ்டார்ட் அப் வெதர் இது வந்துட்டு எலிஜிபிளான ஸ்டார்ட் அப் நல்லா தான் இருக்கு இவங்க ஐடியா அப்படின்னா அவங்களுக்கு பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் கொடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டி கேரண்டி, அதாவது பேங்க்ல வந்துட்டு நாங்க இவரு சப்போஸ் இந்த லோனை கட்டாம போயிட்டாரு அப்படின்னா அதுல பார்ஷியல் அமௌண்ட் நாங்க பே பண்ணிடுவோம், ரீபே பண்ணிடுவோம்னு பேங்க்குக்கு கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஃபண்டு தான் இந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த 20,000 கோடியில அவங்க யாராவது ரீபே பண்ணாம போயிட்டாங்கன்னா இந்த ஃபண்டுல இருந்து நான் உங்களுக்கு காசு தரேன், பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி 100% கிடையாது, சம் பர்சன்டேஜ் ரிகார்டிங் அந்த அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கணுமோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் உறுதிப்படுத்தும் வகையில 4,000 கோடி ரூபாய் இந்த ஃபண்டுல நாங்க டெபாசிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலமா 50,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி இன்ஃபியூஷன் எம்எஸ்எம்இஸ்ல கவர்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈக்விட்டி இன்ஃபியூஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரீசன் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் டைரக்டா வந்துட்டு ஃபண்டை கொண்டு போய் எம்எஸ்எம்இல டைரக்டா கொடுக்காம அகைன் இன்டைரக்டா கொடுக்க போறாங்க. இப்போ நடுவுல வந்துட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணும், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்காக கார்பஸ் அமௌண்ட்டா 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்பஸ்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா. இந்த 10,000 கோடி ரூபாயில ஒரு பகுதியை இதே மாதிரி நிறைய ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ நிறைய கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிஸ் இன்டர்ன் எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா எம்எஸ்எம்இஸோட ஈக்விட்டிஸ்ல, அவங்களோட ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா எம்எஸ்எம்இக்கு வந்துட்டு கேபிட்டல் ரைஸ் ஆகும், அவங்களால ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் கவர்மெண்டோட ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு அர்த்தம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு கம்பெனி சரிங்களா. அந்த கம்பெனியோட வேலை என்னன்னா இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்களோட டார்கெட்டான ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லிசன், நம்ம ஒரு கேபிட்டல் மார்க்கெட் பத்தி ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு இண்டிவிஜுவல் போவாரு, அந்த இண்டிவிஜுவல் போய் அந்த ஷேர்ஸ் வாங்குவாரு செகண்டரி மார்க்கெட்ல, அண்ட் தென் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் வந்துட்டு அந்த கம்பெனிஸ்ல இருந்து வாங்குவாங்க. சப்போஸ் அந்த இண்டிவிஜுவலால நிறைய கம்பெனிஸ்ல போடணும்னு ஆசை, ஆனால் எப்படி பண்றதுன்னு தெரியல, ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு ஒரே கம்பெனில போட்டா அப்படின்னு நினைச்சாருன்னா they will go to the mutual fund company. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஷேர்ஸ் எந்தெந்த கம்பெனில போடணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் உட்காந்து இது பண்ணுவாங்க. ஐ மீன் they will discuss and they will decide. அப்போ இவங்க கிட்ட நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடத்துல உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சேஃபா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இதை வந்துட்டு உங்ககிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்க அவங்களுக்கு கமிஷன் கொடுப்பீங்க. சேம் கதை தான் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கும். ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாருமே போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ், அதாவது அதிகமான பணம் இங்க இன்வெஸ்ட் ஆகும். இங்க ரிஸ்க்கும் ஜாஸ்தி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸும் ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியா இருக்கும் சரிங்களா. ஸோ இதோட மெயின் டார்கெட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அக்கார்டிங் டு செபி இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக வந்தவங்க தான் சரிங்களா. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ், நல்ல கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட் பண்ற இந்த 10,000 கோடி ரூபாய் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மதர் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீதி பணம், மீதி 40,000 கோடி ரூபாய்ங்கிறது எப்படின்னா இந்த ஏஎஃப்ஸ் வந்துட்டு சப்போஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஏஎஃப் கம்பெனில 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண 100 ரூபாயில இருந்து டபுள் த அமௌண்ட் வந்துட்டு எம்எஸ்எம்இல அந்த ஏஎஃப் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்படி என்ன ஆகும் அப்படின்னா இந்த 40,000 கோடி ரூபாயும் ரைஸ் ஆகும் சரிங்களா. ஸோ தட் மீன்ஸ் 1% ஒரு பார்ட் தான் கவர்மெண்ட் போட்டிருக்கு, மீதி 4 பார்ட் யார் தான் போடுவாங்கன்னா ஏஎஃப் தான் போடுவாங்க சரிங்களா. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா டாட்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதன் மூலமா கவர்மெண்டால என்ன பண்ண முடியும்னா எம்எஸ்எம்இஸ் மேல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது இப்பதான் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்தது கிடையாது, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் உண்டு. ஸோ எஸ்பெஷலி ரொம்ப ஃபெமிலியரான ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு கரெக்டா. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிட்பி கிட்ட வந்துட்டு இதே மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் 10,000 கோடி ரூபாய் வந்துட்டு கார்பஸ் அமௌண்ட் ஒதுக்குனாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல சிட்பி என்ன பண்ணுன்னா மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு இன்டர்ன் ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா they will dispose the amount to SIDBI and SIDBI will manage the amount and invest in AIFs. இவங்களோட வேலை என்னன்னா இவங்களை கண்காணிக்கிறது சரிங்களா. they will operate, ரெண்டு பேருமே மியூச்சுவலா ஆப்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ அண்ட் தென் இதை வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு இதோட பெனிஃபிட்டரிஸ் வந்துட்டு யாருன்னா ஸ்டார்ட் அப்ஸா இருப்பாங்க. இதே தான் இப்பவும் பண்ண போறாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளோபல் டெண்டர்ஸ், இப்போ ஒரு பிஎஸ்யூ எடுத்துக்கிட்டீங்க இல்ல பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களே செஞ்சிட மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, வெளியில இருக்க கம்பெனிஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணணும். சப்போஸ் பிஎஸ்யூ எனி மேனுஃபேக்சரிங் பிஎஸ்யூவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு சம் நட்ஸ் ஆர் போல்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணணும், அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்றாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 200 கோடி ரூபாய் வரைக்கும் இருந்துச்சுன்னா இனிமேட்ல அதை வந்துட்டு ஃபாரின்
எந்த ஒரு ஃபாரின் கம்பெனிஸுக்கும் அந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ ஃபாரின் கம்பெனிஸை நாங்கள் இனிமேட்டு அலோவ் பண்ண மாட்டோம். ஒன்லி நம்மளோட லோக்கல் கம்பெனிஸை மட்டும்தான் அந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணுவோம். தட் டூ பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸுக்கு தான் ப்ரையாரிட்டிஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாலிசி சேஞ்சஸை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அவங்களோட வேலைகள், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் அவங்களோட ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக மார்க்கெட் லிங்கேஜ்னு மார்க்கெட்டில் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். அது மூலமாக அவங்கள லிங்க் பண்ணணும்னா அவங்களோட ஈஸியாக அவங்களோட மார்க்கெட்டில் அவங்களோட தேவைகள், அவங்களோட டார்கெட் பீப்புளை வந்துட்டு டார்கெட் பண்ண பீப்புள் கிட்ட போய் அவங்களோட ப்ராடக்ட்டை சேர்க்க முடியும். ஸோ இதனால வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் ஃபேர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்படும், செலவுகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் மூலமா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அண்ட் தென் கவர்மெண்ட் கம்பெனி சைட்ல இருந்து வர வேண்டிய பணங்களை வித்தின் 45 days இனிமேட்ல ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலமா எம்எஸ்எம்இஸ் க்ரோ ஆகும் அப்படின்றது கவர்மெண்டோட ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன? ஆல்ரெடி இதை பத்தி நம்ம பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனால சொல்லியிருப்போம். இதுவும் அதே விஷயம் தான். என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லிட்டு பேசிக் சேலரியில இருந்து 24% வந்துட்டு நம்ம ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதுல 12% வந்துட்டு நம்ம எம்ப்ளாயர் இன்வெஸ்ட் பண்ணுவார் நமக்காக. அண்ட் தென் 12% நம்ம எம்ப்ளாயியா இருந்தோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு நீங்க இந்த மார்ச், ஏப்ரல், மே வந்துட்டு நீங்க கெட்ட தேவையில்ல. இந்த 24% கவர்மெண்டே கட்டிடும். ஒன்லி ஃபார் த ஸ்மால் கம்பெனிஸ், அதாவது ஒரு 100 பேருக்கு கீழே வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்படி இல்லைன்னா 15,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அந்த கம்பெனில அப்படின்னா, அதுக்கும் கீழே சேலரி வாங்குறாங்கன்னா அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடும்னா இந்த இபிஎஃப் 24% பே பண்ணிடும் சொல்லியிருந்தாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த 3 மாசத்துக்கு, அதாவது ஆகஸ்ட் வரைக்கும். சரிங்களா? இதன் மூலமா 2,500 கோடி ரூபாய் வந்துட்டு மக்கள் கிட்ட போய் சேரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா 3,67 lakh எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கம்பெனிஸ் வந்துட்டு பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதர் கம்பெனிஸ் அண்ட் அதர் பிசினஸ்க்கு வந்துட்டு இபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா, அது வந்துட்டு ஸ்மால் கம்பெனிஸ்க்கு மட்டும், இது வந்துட்டு அதர் கம்பெனிஸ்க்கும் சேர்த்து. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட அந்த இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பை எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் பாத்தீங்கன்னா 12% + 12% இருந்தது. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணி 10% + 10% மாத்திட்டாங்க ஃபார் நெக்ஸ்ட் 3 monthsக்கு மட்டும். சரிங்களா? ஸோ இப்படி 2% குறைச்சதுனால என்ன ஆகும்? மக்கள் கிட்ட வந்துட்டு நிறைய பணம் வந்துட்டு, அதாவது செலவழிக்கக்கூடிய பணம் வந்துட்டு நெட் அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நெட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களோட ஸ்பெண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு கன்சியூம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தட் இன் டர்ன் வில் boost the economy. That means employment increase ஆகும், எக்கானமி க்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் அதனால இதை குறைச்சிருக்காங்க அடுத்த 3 மாசத்துக்கு. ஸோ அதன் மூலமா 6,750 crores வந்துட்டு உள்ள இன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்பிஎஃப்சிஸ், ஹெச்எஃப்சிஸ் அண்ட் எம்எஃப்ஐஸ். அதாவது என்பிஎஃப்சிஸ்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அண்ட் தென் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், எம்எஃப்ஐஸ்னா மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸுக்கு அடுத்தபடியாக மக்கள் கிட்ட பணத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கம்பெனிஸ். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 மாசத்துல நிறையவே ரொம்ப கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்க கிட்ட கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகைன் ஒரு இன்டைரக்ட் ஸ்கீம் தான் 30,000 கோடி ரூபாய் ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்ல இவங்களோட டெப்ட் பேப்பர்ஸ், பாண்ட்ஸை வாங்கக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் 100% கேரண்டி தரும். அப் டு 30,000 crore வரைக்கும் அந்த கேரண்டி உண்டு. சரிங்களா? டோட்டலா எல்லா என்பிஎஃப்சிஸும் சேர்த்து 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் கேரண்டி கொடுக்கப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெஷர்ஸ் இப்படி ஒரு கேரண்டி கொடுக்கறதுனால அவங்களோட என்பிஎஃப்சிஸோட டெப்ட் பேப்பர்ஸ், பாண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மே திங்க். அண்ட் 30,000 கோடி ரூபாய் இதனால ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 45,000 கோடி ரூபாய் partial credit guarantee scheme 2.0 for NBFCs அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி partial credit guarantee scheme என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூஸ், அதாவது பிஎஸ்பிஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நீங்க வந்துட்டு இந்த என்பிஎஃப்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் நல்லாவே குட் ஃபினான்ஷியலி சவுண்ட், தட் மீன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க என்பிஎஃப்சிஸ்ல அவங்களோட டெப்ட் பேப்பர்ஸ்ல அவங்களோட கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் 10% லாஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட் வில் கிவ் த கேரண்டி.
தட் மீன்ஸ் நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல 10 ரூபாய் வந்துட்டு கவர்மெண்ட் கண்டிப்பா கேரண்டி கொடுக்குது, உங்களுக்கு ரீபே பண்ணிடும். யாருக்கு? பிஎஸ்பிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10% ஆஃப் த ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசெட், ஓகேங்களா? ஸோ இந்த 10% கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா 10,000 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. எது கம்மியோ அதை கவர்மெண்ட் வில் பே, சரிங்களா? இப்படி தான் ஒரு ஸ்கீம் வந்துட்டு இருந்துச்சு, ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் தான் இது. பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற என்பிஎஃப்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு தான். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இதோட 2.0, தட் மீன்ஸ் செகண்ட் வெர்ஷனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ இருக்க சிச்சுவேஷனை மனசுல வச்சுட்டு நாங்க இந்த 10% என்ன பண்ணிட்டாங்கன்னா 20% மாத்திட்டாங்க, சரிங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்ல, எல்லா என்பிஎஃப்சிஸ்க்குமே கவர்மெண்ட் இந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் லிக்விடிட்டி என்பிஎஃப்சிஸ் அண்ட் எம்எஃப்ஐஸ் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மறுபடியும் இன்டர்ன் மக்கள் கிட்ட பணம் வந்துடும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட ஸ்டாண்ட், சரிங்களா? அகைன் இட் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட் பேக்கேஜ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிஸ்காம்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டார். டிஸ்காம்ஸ் அப்படின்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்னு அர்த்தம். பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ் வந்துட்டு பவரை ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. வி கேனாட் ஸ்டோர் த எனர்ஜி இல்லையா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்துட்டு தே ஹேவ் டு என்னதான் நடந்தாலும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல எல்லா தொழிலும் முடங்கி போச்சு. அப்பனா என்ன ஆகும்? பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வெறும் ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரெசிடென்ஷியல் சைட்ல இருந்து பணம் வந்துட்டு கம்மியா தான் வரும் எப்படினாலும். கமர்ஷியலா போனாதான் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா இந்த டிஸ்காம் கம்பெனிஸ் எல்லாம் ஜென்ரேஷன் கம்பெனிஸ், பவர் ஜெனரேஷன் கம்பெனிஸ்க்கு பே பண்ண வேண்டிய டெப்ட் அதிகமாயிட்டே போயிடுச்சு. அதனால கிட்டத்தட்ட 94,000 கோடி ரூபாய் கடன் ஆயிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகி போச்சு, டிஸ்காம் கம்பெனிஸ்க்கு நிறைய லிக்விடிட்டி தேவைகள் அதிகமாயிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிஎஃப்சிஸ் அண்ட் ஆர்இசி மூலமா கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் வந்துட்டு கவர்மெண்ட் இன்ஃபியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அகைன் டெப்ட் பேப்பர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸை வந்துட்டு வாங்கிட்டு 90,000 கோடி ரூபாய் நீங்க வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த ஆர்இசி அண்ட் பிஎஃப்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா? இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஜென்ரேஷன் கம்பெனிஸுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்றது தான், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஆஃபர் பண்றது தான் இவங்க ரெண்டு பேரோட வேலை, சரிங்களா? வேற எந்த செக்டாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி பவர் ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாருக்கு மட்டும் அவங்க லோன்ஸ் வந்து பே பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பவர் ஜென்ரேஷன் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்இசியை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் மார்ச் மாசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14,500 ரூபாய் கொடுத்து ஆர்இசியில் 52.63% ஷேரை வந்துட்டு வாங்கிட்டாங்க. ஸோ திஸ் கம்பெனி இப்போ வந்துட்டு இதை ஓன் பண்றாங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இதன் மூலமா இவங்களோட லிக்விடிட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஃப் டு கான்ட்ராக்டர்ஸ், அதாவது ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, பிரிட்ஜஸ் அண்ட் மெட்ரோஸ், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதனால வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு அடுத்த 6 மாசம் வரைக்கும் அவங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஜூன் மாசம் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்க இன்னொரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெரா மீன்ஸ் ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016, சரிங்களா? இது மே 2017 இருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. ஸோ இந்த ரெராவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பூஸ்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரியல் எஸ்டேட் செக்டார் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன் ரியல் எஸ்டேட் செக்டார். ஏன்னா நிறைய அளவில் கரப்ஷன் வந்துட்டு ரியல் எஸ்டேட் செக்டார்ல தான் நடக்கும். ஸோ அது மாதிரி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த ரெரா ஆக்ட் கீழே இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு ரெரா அத்தாரிட்டி வந்துட்டு உருவாக்கிட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த ரெரா அத்தாரிட்டி என்ன பண்ணும்னா அந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு இங்கே ரெஜிஸ்டர் செய்யப்படணும். இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை நாள் அந்த ப்ராஜெக்ட் முடிக்க போறாங்க, எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த ரெரா அத்தாரிட்டி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது. சப்போஸ் அதுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரெரா அத்தாரிட்டி கிட்ட கஸ்டமர்ஸ் அண்ட் சேல்ஸ் அந்த ஓனர்ஸ் வந்துட்டு இங்க அணுகலாம். அந்த ரெரா அத்தாரிட்டி வந்துட்டு அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா? இதுதான் ரெராவோட வேலை, சரிங்களா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அத்தாரிட்டிஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணபடி உங்களால இப்ப ப்ராஜெக்ட் முடிக்க முடியாது இல்லையா, ஏன்னா எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு இல்லையா? அதனால அதுல இருந்து நீங்க ரெஜிஸ்டர் நீங்க சொன்ன நாள்ல இருந்து 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் பண்றதும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா இப்ப எதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல அப்படிங்கிறதுனால, சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
TCS, TDS. ஸோ TDS அண்ட் TCS ஓட பர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதை ரெடியூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல் TDSனா என்ன, டேக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ். நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்போ பார்க்கலாம்னா, ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு இது புரியும். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணல, பட் ஆனால் அடிக்கடி அங்கே போய் வேலை செஞ்சுட்டு காசு மட்டும் வாங்கிட்டு வரீங்கன்னா தே வில் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படின்னா TDS எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 10% இருந்தது. தட் மீன்ஸ் உங்களோட சம்பளம் 10,000 ரூபாய் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து 1000 ரூபாய் டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 9,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அந்த 1000 ரூபாய் எங்கே போயிடும்னா IT டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது சப்போஸ் உங்களோட இன்கம் டேக்ஸை விட கம்மியாக தான் அதிகமாக நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கீழே தான் இருக்குது உங்களோட வருமானம், நீங்கள் அதிகமாக பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிச்ச அமௌண்ட்டை வந்துட்டு ரீபே பண்ணிடுவாங்க. தட் இஸ் IT ரீஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா TDS அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேக்ஸ் வந்துட்டு பே பண்ணுற இடத்துல டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பே பண்ணுறது. சரிங்களா? இன்னொன்று TCS. இந்தியாவில் வந்துட்டு ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த பொருட்களை விற்றீங்க அப்படின்னா அதை விற்கும் போது அதற்கான டேக்ஸை பையர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிம்பர் கொடுத்துருக்காங்க. டிம்பர் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா அந்த பையர் கிட்ட இருந்து நீங்கள் 2.5 rupees வந்துட்டு வாங்கிக்கணும். டோட்டலாக உங்ககிட்ட இப்போ பையர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 102.5 rupees கொடுப்பாங்க. இந்த 2.5 rupees நீங்கள் ITக்கு பே பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் TCS. இப்போ என்ன கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா, இந்த 10% இருக்கிற இடத்துல இதுல இருந்து 25% வந்துட்டு நாங்க ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இப்போ இந்த 10% அப்போ எவ்வளோ ஆயிடும்னா 7.5% ஆயிடும். 9,000 ரூபாய் 10,000 ரூபாயில பார்த்தீங்கன்னா 750 rupees உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிட்டு 9,250 ரூபா கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இதன் மூலமா மக்கள் கிட்ட நிறைய பணம் போய் சேரும், டைரக்டா ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. அண்ட் தென் ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா விவாட் சே விஸ்வாஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் பட்ஜெட் செஷன்ல டைரக்ட் டேக்ஸ் விவாட் சே விஸ்வாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்துட்டு பாஸ் ஆச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய டைரக்ட் டேக்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் பணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.32 ட்ரில்லியன் இருக்கு. ஸோ இந்த பணத்துல இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் டேக்ஸ் மணி. ஸோ இந்த டேக்ஸ் மணியை வந்துட்டு கெட்டாம இந்த கேஸ் வந்துட்டு லென்த்தா போயிட்டே இருக்கு. இது உடனடியாக ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த லா பாஸ் பண்ணாங்க. இந்த லா மூலமா என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு கேஸுக்கும் எவ்வளோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நீங்க கெட்டணும், இல்லை எவ்வளோ வந்துட்டு கவர்மெண்ட் வேவ் பண்ணியிருக்கு, இதை நீங்க கெட்ட வேண்டாம், வெறும் வந்துட்டு முதல்ல மட்டும் கெட்டிட்டு போங்க, இல்ல பெனால்ட்டி மட்டும் கேட்டுங்க, அது மேல இன்ட்ரெஸ்ட்லாம் வேண்டாம், இல்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியா கேட்டுங்க அப்படின்னு ஒவ்வொரு கேசஸோட கிரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கான டேட் ஃபைனல் டேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா June 30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா December 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் போவோம். டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் லாஸ்ட் ஒரு 15 days வீடியோஸ் போட முடியல. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருந்தால் கூட ஸோ இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் நிறைய நல்ல வீடியோஸோட வருவோம். தேங்க்யூ.